சந்தோஷமா உங்க அறைய பூட்டிக்கிட்டு ஆண்டவரோட உறவாடுறீங்க பாருங்க, நீங்க டெரர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. படுத்து கிடக்கிறவனை தேவனால பயன்படுத்த முடியாது. அதனால எலியாட்ட வந்து சொன்னார், எழுந்து வாஜனம் பண்ணு. அப்படியே தழல்ல சுட்ட ஒரு அடைய தண்ணியை கொண்டாந்து தலைமாட்டில் வச்சு, ஐயா சாப்பிடுங்க. மனுஷன் பாருங்க, தூதன் தட்டி எழுப்புறாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சரி நீ எல்லாம் உருப்படாத கேஸ், உனக்கு நான் பரலோகத்திலிருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் பாரு, நீ எல்லாம் தேராத கேஸ், போய் தொலைடான்ட்டு போனாரா? இல்ல, அம்மால டயர்டா இருக்கான், தயாரானா சரியாயிருவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தலையில சுட்ட ஒரு அடையோட இன்னைக்கு வந்தாரு பாருங்க. ஆமென். ஹalleluya. இதோட வந்தாரு, அடையோட, தலையில சுட்ட ஒரு அடையோட வந்தாரு பாருங்க. எழுந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். போங்கே சொல்வாரு, ஜீசஸ் will run with the runners. ஓடுறவங்களோட சேர்ந்து ஓடுவாராம். He will walk with the walkers. நடக்கிறவனோட சேர்ந்து நடப்பாராம். But he will not sit with the sitters. Yes. ஆனா உட்கார்ந்து இருக்கிறவனோட சேர்ந்து அவரால முடியாது. busy God. Yes. Hallelujah. Hallelujah. அவரால சும்மா இருக்க வேண்டாம்டா. முடியாது. முடியாது. அவரோட இருக்கிறவனும் சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சோ தரிசனம் உங்களை தாண்டி போல, இடையில ஒரு சோர்வு, ஒரு களைப்பு, ஒரு டயர்ட்னஸ் வந்தது உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா அந்த தேவன் புரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ல நம்மளோட பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு செய்தியை தந்து நமக்காகவே இந்த மெசேஜோட வந்து இன்னைக்கு உங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படி தட்டிக்கிட்டி ஒரு உற்சாகப்படுத்தி மறுபடியும் ட்ராக்குக்கு நேரம் ஓட விடுறதுக்கு ஒரு மெசேஜோட நம்மளை வந்து சந்திச்சாரு பாருங்க. இந்த தெய்வத்துக்காக ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஒரு முறை ஸ்ரீலங்காவில் ஊழியம் செய்கிற ஒரு கேத்தலிக் ஃபாதர், அவர் பேர் ஞானம். அவர் வந்து ஊழிய அழுத்தத்தில் ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு டல்லாகி ஃபாதரை பார்க்கணும்னு வந்துட்டார். அவர் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவனுடைய ஃபாதர் பேக்மெண்ட் சொல்லுவாங்க, ஃபாதர் ஞானத்தை. ஹட்டன் சைடில் இருக்கார். அப்போ இங்கே வந்தப்போ ஃபாதர் சொல்லியிருக்கிறாங்க, ஞானம் நீ ரொம்ப டல்லாக இருக்க, சோர்வாக இருக்க, வா நம்ம தனியாக எங்கேயாவது போய் ஜோம் பண்ணிட்டு வரலான்னு கொடைக்கானல் கூப்பிட்டு போயிருக்காங்க. கொடைக்கானலில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் காலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, உபவாசம்லாம் பண்ணடா, சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ நான் டல்லாக இருந்த ஃபாதர் ஞானத்தை பார்த்து நான் சொல்கிறேன், ஞானம் ஊழியத்தை கற்றுக் கொடுத்தாரு, அவரை அழைச்சாரு, அவர் பார்த்துக்குருவாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறப்பே பாட்டு வருதா, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே
எழுந்து நின்று என் ராஜனே எஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இந்த அழைப்பை தந்ததற்காக, நன்றி ஐயா, என் மேல வச்ச தரிசனத்துக்காக, எனக்கு தந்திருக்கிற திட்டத்துக்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஈசையா. தண்ணீர்கள் கடக்கும் பொழுதும் தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒருவேளை ஒரு களைப்புனால இவ்வளவு நாள் நான் பிரயாசப்பட்டோம், என்னால ஒரு பெரிய அறுவடைய ஊழியத்துல பார்க்க முடியல அப்படிங்கிற விரக்தியில ஒரு 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 சோம்பல் வந்திருக்குன்னா, ஒரு களைப்பு வந்திருக்குன்னா, அல்லது இவ்வளவு காலம் நான் ஓடுறேன் எனக்கு பெரிய அறுவடை இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனசுல வச்சு ஆண்டவர் மேல ஒரு சின்ன வருத்தம், ஒரு சின்ன கசப்பு இருக்குன்னா, உங்களோட என்னோட இந்த ஆண்டவர் பேசுறாரு. தரிசனம் உன்னை தாண்டி போல, நான் உன்னை முன்குறிச்சேன், நான் தான் உன்னை அழைச்சு உன்னை அபிஷேகிச்சு உனக்கான தரிசன எல்லைய குறிச்சு உன்னை கொண்டு போய் நான் நிறுத்தின இடத்துல நீ இருக்கிற. என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லாத, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற இடத்துல நீ இருக்கிற. என் கையில ஒண்ணே இல்ல, ஆனா தேவன் என்னை வச்சிருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த், தான் என்னுடைய பலன். நீங்க என்ன வச்சிருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்தை தேடி அநேகர் வரும்படி அந்த தரிசனத்தை தேவன் கனம் பண்ணுவா. இருக்கோ இல்லையோ, வசதி இருக்கோ இல்லையோ, வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, நீங்க என்ன வச்சிருக்கிற தரிசன பூமியிலேயே நான் இருப்பேன். அநேகர் அநேகர் ஆண்டவர் தரிசனத்தை கனம் பண்ணுகிற பொழுது நீங்க இருக்கிற இடத்துக்கு அநேகர் வருவார்கள், அநேகர் வருவார்கள். அந்த அதிசயத்தை தரிசனத்தை கனம் பண்ணி என் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை இடம் கொடுக்க கூடாத காரியத்துக்கு இடம் கொடுத்து உங்க இலக்க நீங்க தவற விட்டு உங்க டைரக்ஷன் மாறி இருக்கும்னா, ஆண்டவர் யோனாவுக்கு 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை உண்டானத போல 2ஆம் விசை தீர்க்கதரிசி எலியாவை தட்டி எழுப்பினத போல இந்த மத்தியான வேளையில ஆண்டவருடைய தரிசன வார்த்தை 2ஆம் விசை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உன்னை தாண்டி இந்த தரிசனம் இன்னும் போல மகனே. உன்னுடைய மனச்சோர்வு, உன்னுடைய மனசுல காணப்படுகிற கவலை, உன்னுடைய பாரம்
நீண்ட நாள் காத்திருக்கிறது உன்னுடைய இருதயத்தை இழைக்க பண்ணி இருக்கிறது உண்மைதான். ஆனா நீ விரும்பின காரியம் வருது. நீ விரும்பின காரியம் நீ இருக்கிற இடத்திற்கு நேராக வருகிறது. தரிசனக்காரன் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் வந்தே தீரும். பாரமா இருக்கு பாஸ்டர், என்னால சந்தோஷமா ஊழியம் செய்ய முடியல. என் உற்சாகத்தை நான் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆர்வமா துதிச்சு ஆர்வமா ஒரு செய்தியை வாங்கி ஊக்கத்தோட நான் பிரசங்கம் பண்ணி அநேக நாட்களானதை போல ஒரு வெறுமை எனக்குள்ள நான் உணர்றேன். அந்த உலர்ந்த எலும்ப இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உலர்ந்த எலும்பு புது நரம்பு உண்டாகுது, சதை உண்டாகுது, தரிசனம் கூட்டி சேர்க்குது. பட்டு போனா கூட அது பசுமையா மாறும். இயேசுவின் நாமத்தில் அந்த வறட்சிய அந்த மனச்சோர்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடுதலை இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ எழுந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதுக்குள்ள முடிவில்லை. இது இல்ல. உன்னை இந்த உலகம் வேடிக்கை ஆக்கியிருக்கு. நீ என்னுடைய தாசன்கிறதுனாலதான் இந்த உலகம் உன்னை வேடிக்கை ஆக்கிருச்சு. நீ என்னுடைய காரியத்தை கருத்தா கையில் எடுத்து ஓடுகிற கிருபையின் பாத்திரங்கிறதுனால மனுஷருக்கு சத்துரு உன்னை வேடிக்கை ஆக்கியிருக்கா. ஆனாலும் இந்த ஏரியாக்கு நீ தான் தாத்தா, இந்த ஏரியாக்கு நீ தான் பாஸ், இந்த ஏரியாக்கு ஆவிக்குரிய ராட்சசன் நீ தான், இந்த ஏரியாவுக்கான ஆண்டவருடைய தளபதி நீ தான். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் எந்த ஊழியத்தை விட்டீங்களோ ஓடி உழைத்திடுவே. அந்த ஊழியத்தை மீண்டும் செய்வாயாக. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் பாதியில விட்டுட்டு ஓடுறதுக்காக நான் ஒண்ணு அழைக்கல. ஓடி உழைத்திடுவே. இந்த ஓட்டத்தை நீ ஜெயமா ஓடி முடிக்கிறதுக்காக நான் ஒண்ணு அழைச்சிருக்கிறேன். நீ பிறக்கிறதற்கு முன்பாகவே நான் போட்ட திட்டம் இது. சேவைக்கு அதை நான் மறப்பேனோ. திரும்ப வர்றாண்டோரு அதை நான் மறப்பேனோ. எஜமானனே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா? எஜமானனே என் கவனத்தை சிதறடிக்கிற காரியத்தை இன்னைக்கு நான் அதுல கத்திய வைக்கிறேன் ஆண்டவரே. அடிக்கடி என்ன தடுமாற பண்ணுகிற, அடிக்கடி என்ன இடற செய்கிற எந்த காரியத்தை நான் மீண்டும் மீண்டும் வேடிக்கை பார்க்கிறேனோ அந்த வேர்ல ஆண்டவர் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கோடாரியா வைக்கிறாரு. 100% நீ எனக்கு வேணும். கவனம் சிதறாத உன்னோட மைண்ட் எனக்கு வேணும். உன்னை வச்சு இந்த தலைமுறையில ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய விரும்புறேன். நீ 1000 போகிற ஒரு சின்னவன், நீ பலத்த ஜாதியாக போகிற ஒரு சிறியவன். தூசிய உதறிவிட்டு கிளம்பு சியோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக நீ கிளம்பு சியோனே. தூசிய உதறிவிட்டு நீ கிளம்பு சியோனே, வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக நீ கிளம்பு சியோனே.
தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை இந்த மத்தியான வேளையில நாம செப்பனிடும் பொழுது ஒரு புதிய அக்கினி இந்த மத்தியான வேளையில என் பலிபீடத்தில் நான் தொலைச்ச அந்த அக்கினிய இப்பொழுது மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவர் பற்ற வைக்கிறார். அந்த புதிய அக்கினி, அந்த புதிய நெருப்பு உன் பலிபீடத்தை நீ செப்பனிடுகிற இந்த தருணத்தை தாமே இதோ 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 அந்த நெருப்பு இந்த மத்தியான வேளையில உன் பலிபீடத்துல பல நாட்களாக எரியாக இருந்த அந்த அக்கினி, அந்த நெருப்பு மீண்டும் 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 பற்றி பிடிக்கிறது. Thank you. விறகுகளை பச்சிக்கிற அக்கினி, பலியை பச்சிக்கிற அக்கினி, கற்களை பச்சிக்கிற அக்கினி, தண்ணீரை நக்கி போடுகிற அக்கினி, எது தடையா இருக்கும் நீ ஆண்டவருக்குள்ள எழும்ப முடியாதபடி எது உன்னை தடை செய்கிறதோ அந்த காரியத்தை நக்கி போடுகிற அக்கினி, அந்த காரியத்தை பட்சித்து போடுகிற அக்கினி, பலிபீடத்தை தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி செய்கிற பொழுது இந்த மத்தியான வேளையில அந்த அக்கினி அனுப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you. செய்வது நானே செய்வது ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அநேக வார்த்தைகள்னால கர்த்தர் நம்மை அப்படியாய் பேசி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, அவருடைய வேலை செய்யும்படியாக அவருடைய வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்து இன்னைக்கு தொடர்ந்து ஓடும்படியாக, இன்னைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்களை, சோர்வடைஞ்சு தூங்கும்படியாக எழும்ப முடியாத காரியங்களை இன்னைக்கு ஆவியானவர் ஐயா மூலியமா நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். அதற்கு வேண்டிய கிருபையும் சத்துவத்தையும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசி ஜெபத்தை அருமையான சவுந்தரராஜ் ஐயா அவங்க வந்து ஜெபிப்பாங்க. நம்ம யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம். இந்த நாளில் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்த அருமையான ஐயா அவங்களுக்காக எல்லாரும் மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு வார்த்தை. அண்ணன் ஜோஸ்வா எஸ்டோ அவர்களுக்கும் ஐபிஎஸ் ஸ்தாபனத்துக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் உண்டு.